இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 12. உன் குடும்பத்தை சந்திக்கும் நேரம் இது. வீக்டே என்பதால் அந்த கஃபேயில் ஆள் நடமாட்டம் அதிகமாய் இல்லை. மாயாவிற்கு என்றுமே கஃபேயின் காஃபி பிடித்ததே இல்லை. இந்த காஃபியை குடிப்பதற்கு ஏன் இத்தனை மக்கள் ஆர்வமாய் இருக்கிறார்கள் என்று அவளுக்கு விளங்கியதும் இல்லை. அதை பற்றி அதிகமாய் யோசித்ததும் இல்லை. அதனால் அவளுக்கு கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு தனக்கு ஒரு கேப்புச்சினோ ஒன்றை ஆர்டர் செய்திருந்தான் அவன். எத்தனை நேரமாய் இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அதற்கு மேல் அமைதியற்று தன் கைக்கடிகாரத்தை திருப்பி பார்த்தவளுக்கு சில வினாடிகள் தான் நகர்ந்திருக்க, நகரும் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு ஒவ்வொரு யுகமாய் தோன்றியிருப்பது விளங்கியது. மனதிற்குள் என்ன கேட்பது என்று முடிவெடுத்துவிட்டு அவனிடம் கேட்பதற்கு முயன்ற அதே நேரம் அவன் அவனுடைய ஆழமான குரலில், உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எந்தவித முன்னுரையும் இல்லாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். பட்டு திரித்தார் என்பார்களே, அப்படித்தான் இருந்தது அவன் கேட்ட விதம். சொல்லப்போனால் அந்த குரலில் கோபமோ அக்கறையோ எதுவுமே இல்லை. அவன் முகத்தைப் போல குரலிலும் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. ஏதோ அவன் அவளுடைய காலேஜ் ப்ரொஃபசர் போலவும் அவள் அவனுடைய பாடத்தில் சந்தேகம் கேட்டதற்கு அவன் விளக்குவது போலவும் இருந்தது அவன் கேட்ட விதம். இல்லை இல்லை, காலேஜ் ப்ரொஃபசர் முகத்தில் கூட சிறு மாற்றம் இருக்கும். ஆனால் இவனுடைய முகத்தில் மாற்றம் என்பதற்கான அறிகுறி கூட இல்லை. அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி அவள் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறாள். சற்று நேரத்திற்கு முன் அவன் முன்னால் ஒரு விபத்தில் இருந்து மயிரிழையில் தப்பித்திருக்கிறாள். அதை பற்றி அக்கறையாய் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அசட்டையாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்டது அவளது எரிச்சலை பன்மடங்காக கூட்டியது. சிறியதாய் ஒரு விபத்து, தெரியாதவர்களுக்கு நடந்தால் கூட எப்படி இருக்கிறீர்கள், இப்பொழுது பரவாயில்லையா, தண்ணீர் வேண்டுமா என்று கேட்பது தமிழர் பண்பாடு. ஆனால் இவனோ ஐயோ ஓகே என்ற ஒற்றை வாக்கியத்தில் நடந்தது அனைத்தையும் துடைத்தெறிந்து விட்டான். மனதில் அவனின் போக்கை குறை கூறிக்கொண்டே இருந்தவள் சற்றே அதிர்ந்தாள். அவனை குறித்து அவளது எண்ணப்போக்கு அவளை திடுக்கிட வைத்தது. இது நான் என்ன யோசிக்கிறேன்? இன்றைக்குதான் முதலாய் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படியானால் இவர் எனக்கு அந்நியர் தானே? ஒரு அந்நியரிடமிருந்து அக்கறையை நான் ஏன் எதிர்பார்க்கிறேன்? வித்தியாசமாய் நடந்து கொள்வது அவர் இல்லை, நான் தான். மெலிதாய் தலையை சிலுப்பி அலைபாய்ந்த தனது மனதை அடக்கிவிட்டு நேருக்கு நேராய் அவனை பார்த்து, உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லுங்கள் என்று அவனின் துணியிலேயே அவனை திருப்பி கேட்டாள். அவளின் கேள்வியில் அவளை பார்த்து கொண்டிருந்த விழிகள் சிரிப்பில் இடுங்க, அவனது வில் போன்ற புருவம் ஒன்று ஏற, உறுதியான அவனது உதடுகள் கவர்ச்சியாய் ஏளனத்தில் வளைந்தது. அவன் அவளைக் கண்டு நகைக்கிறான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் அவனது அடுத்த கேள்வியும் அமைந்தது. எனக்கு தெரிந்தது அனைத்தையும் நீயும் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றான். அவள் கேட்ட அதே கேள்விதான். ஆனால் அவன் கேட்ட விதத்தில் அவளின் கேள்வியின் அர்த்தமே மொத்தமாய் மாறி, ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் என்று அவளே எண்ணும் அளவிற்கு கூச்சத்தில் அவளின் முகம் சிவந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தன்னை சுதாரித்துக் கொண்டு, ஐ மென்ட், நமக்கு வந்த கனவுகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டேன் என்றாள் அழுத்தத்துடன். அவளின் கேள்வி முற்று பெற்ற அடுத்த கணம் கண்களில் இருந்த குறும்பு சிரிப்பு துணி கொண்டு துடைத்தது போல அவனின் முகத்தில் இருந்த அனைத்து உணர்ச்சிகளின்றி ஒரு சிலை போல மாறினான். பெண்களைத்தான் புரிந்து கொள்வது கடினம் என்று இலக்கியத்திலும் கதையிலும் படித்திருக்கிறாள். ஆனால் இங்கோ இவனை புரிந்து கொள்வது அதைவிட கடினம் போல. ஒரு சமயத்தில் அவளுடன் நெருங்கி பழகிய உற்றவன் போல அவளை முகம் சிவக்க வைக்கும் அவனே அடுத்த நொடியில் அந்நியனாகவும் மாறுகிறான். இவனை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்பது அறியாமல் குழம்பி போனாள் மாயா. சிறிது நேர மௌனத்திற்கு பின் கேலி கிண்டல் எதுவும் இல்லாத குரலில் மிகவும் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் கேட்டான். இந்த விஷயத்தில் நீ எவ்வளவுக்கு விலகி இருக்கிறாயோ அவ்வளவுக்கு உனக்கு நன்மை என்று சொன்னால் ஒத்துக்கொண்டு விலகிக் கொள்வாயா? என்னுடனோ நவீனுடனோ எந்த தொடர்பும் இல்லாமல் நீ காணும் கனவுகளை மட்டும் எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? இதை நீ சும்மா செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சொல்லு, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இதில் நீ தலையிடாமல் மட்டும் இருக்க வேண்டும். என்ன, இதற்கு சம்மதமா என்று கேட்டான். மாயாவிற்கு முன்கோபம் உண்டு என்பது அவளுக்கே தெரியும். ஆனால் கோபத்தில் கத்தி கலாட்டா பண்ணுவதோ எதையாவது தூக்கி எறிவதோ அவளுடைய பாணி கிடையாது. எவ்வளவுக்கு கோபம் வருகிறதோ அந்த அளவிற்கு அமைதியாகி விடுவாள். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்பார்களே, அதுதான் அவளின் பாணி. பேசிக் கொள்வதை விட பேசாமல் கொள்ளும் ரகம் மாயாவினுடையது. ஆனால் அவன் பேசுவதை கேட்க கேட்க அவளின் நாடி நரம்புகள் முறுக்கேறி பக்கத்தில் இருக்கும் எதையாவது எடுத்து அவன் தலையில் தூக்கி போடலாமா என்ற எண்ணம் கூட அவளுக்கு வந்தது. மிகவும் சிரமப்பட்டு கோபத்தை அடக்கிக் கொண்டாள். ஆனால் அவள் கண்களில் இருந்த எரிச்சலையோ அருவருப்பையோ கொஞ்சமும் மறைக்காமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கையிலிருந்து எழுந்தாள். எனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை முடிவு செய்ய யார் இவர்கள்? அவர்களின் கம்பெனிகள் நான் வேலை பார்க்கலாம். அதற்காக எனக்கான முடிவை எடுக்கும் உரிமை இவர்களுக்கு யார் கொடுத்தது?
கை நிறைய பணம் கொடுக்கிறானாம், யாருக்கு வேண்டும் இவனுடைய பணம் என்று மனதிற்குள் குமுறினாள். உள்ளுக்குள்ளே எரிமலை வெடித்துக் கொண்டிருந்த போதும் முகத்திலோ குரலிலோ எதையும் காட்டாமல், உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி, ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கு அவசியமே இல்லை. எதிலும் தலையிடாமல் கனவை மட்டும் கூற வேண்டும் என்ற உங்களுடைய வேண்டுகோளுக்கும் நீங்கள் கொடுப்பதாய் சொன்ன கை நிறைய பணத்திற்கும் என்னுடைய பதில் தேங்க்ஸ், பட் நோ தேங்க்ஸ். என் சொந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நான் என்ன செய்கிறேன் என்பதை பற்றி உங்களுக்கோ இல்லை நவீனருக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடன் பேச வந்ததற்கு மிக்க நன்றி என்று கூறிவிட்டு தன்னுடைய பர்சில் இருந்து ஒரு 200 ரூபாய் தாளை மேஜை மேல் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அவளின் வீட்டை நோக்கி நடக்கலானாள். வீடு வந்து சேரும் வரை அவளது கோபம் இம்மி அளவு கூட குறையவில்லை. அவன் கூறியதை நினைத்து பார்க்க பார்க்க அவளது கோபம் தலைக்கேறியது. அப்படி என்ன இருக்கிறது இந்த கனவுகளில்? நான் ஏன் இதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது? அவனின் வார்த்தைகளை நினைக்க நினைக்க கிளறிவிட்ட கனல் போல அவளது நெஞ்சுக்குள் மீண்டும் கோபத்தை கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. கூடாது, வேண்டாம் என்று அவளிடம் சொல்வதற்கு இவர்கள் யார்? அவள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை முடிவெடுக்கும் அதிகாரத்தை யார் இவர்களுக்கு கொடுத்தார்கள்? அப்படியே என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய பாதுகாப்பிற்கு என்றால் அது என்னவென்று எனக்கு தெரிய வேண்டாமா? என்ன ஆபத்து, யாரிடமிருந்து என்னை காப்பாற்றுகிறார்கள் என்று எதையுமே சொல்லாமல் மொட்டையாக தலையிடாதே, விலகியே நில் என்றால் யாரால் ஒத்துக்கொள்ள முடியும்? மாயா ஒன்றும் சிறுபிள்ளை அல்லவே. இதுதான் காரணம், இதனால் தான் நீ தலையிடக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால் அவள் யோசித்திருக்க மாட்டாளா? ஒருவேளை அவர்கள் கேட்டது போலவே கனவை சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க போயிருக்க கூடுமே. அவளை புரிய வைக்க வேண்டும் என்று ஒரு சிறு எண்ணம் கூட இல்லாமல் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மாயா முட்டாள் அல்ல. அவர்கள் சொன்னபடியெல்லாம் ஆட அவள் ஒன்றும் தோல்பாவை அல்லவே. முதலில் இந்த கனவுகளை கண்டபோது மாயாவிற்கு மேலோங்கி இருந்த உணர்வு பயம்தான். அதை இல்லை என்று அவள் மறுக்கவில்லை. கனவில் கண்ட ஒருவனை நேரில் பார்க்கும் விந்தை எத்தனை பேர் வாழ்வில் நடக்கும்? நேரில் பார்த்த அவனும் அதே கனவை கண்டதை கூறியதை கேட்டபின் யாராயிருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேட்க தோன்றாதா? அதில் ஆர்வம் வராமல் போகுமா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்ன கொலை குற்றமா? அடுத்தவர்கள் அவள் விஷயத்தில் தலையிடுவது அவளுக்கு என்றுமே பிடித்ததில்லை. அதுவும் கூடாது, முடியாது என்று கூறிவிட்டால் போதும், அதை முடித்து காட்டும் வரை ஓயமாட்டாள். சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானாம் ஆண்டி என்ற கதையாய் சிறு பொறியாய் இருந்த அவளது ஆர்வம் இவர்களின் அடக்குமுறையில் காட்டுத் தீயாய் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. இந்த கனவுகளின் காரணத்தையும் அவள் ஏன் இதில் தலையிடக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்காமல் ஓயப்போவதில்லை என்று மனதில் வைராக்கியம் பூண்டாள். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது அவளுக்கு அந்த தருணத்தில் தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயமாய் தெரியும். அது இந்த கனவுகளின் காரணத்தை கண்டுபிடிக்காமல் அவள் ஓயப்போவது இல்லை என்பதுதான். தேடல் உண்மையாயிருந்தால் கடவுளை கூட கண்டுபிடித்து விடலாம் என்பது மாயாவின் அசைக்க முடியாத எண்ணம். கடவுளையே கண்டுபிடிக்க முடியும் பொழுது இந்த கனவுகள் மட்டும் எம்மாத்திரம்? கனவுகளின் காரணத்தை கண்டுபிடிப்பதென்று முடிவெடுத்ததாலோ என்னவோ அவள் வீடு வந்து சேரும் போது அவளது கோபம் பெரும்பாலும் குறைந்து போயிருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ததால் வீட்டில் எப்பொழுதும் போல அவளால் இயல்பாக இருக்க முடிந்தது. சிவந்திருந்த அவளின் கண்களை பார்த்து காரணம் கேட்ட தாயிடம் பொய் சொல்ல மனமில்லாமல் வீட்டுக்கு வரும் வழியில் நடந்த அந்த சிறு விபத்தை பற்றி மட்டும் சொன்னாள். அதிர்ச்சியில் அவளையும் அறியாமல் அழுது விட்டதாகவும் அதனால்தான் கண்கள் சிவந்திருக்கின்றன என்றும் கூறினாள். முழுவதுமாய் நம்பாவிட்டாலும் சோர்ந்து களைத்திருந்த மகளை அதற்கு மேல் கட்டாயப்படுத்தாமல் அவள் போக்கிலேயே விட்டும் விட்டாள் காஞ்சனா. இரவு நேர உணவிற்கு பின் சிறிது நேரம் மொத்த குடும்பமும் அரட்டை எடுத்துவிட்டு அவரவர் அறைக்கு தூங்க செல்வது வாடிக்கையாய் நடப்பதுதான். பேருக்கு சாப்பிட்டு விட்டு அறைக்கு ஓடிப்போய் அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க வேண்டும் என்று பரபரத்த அவளது மனதை கடின முயற்சிக்கு பின் அடக்கினாள். ஏற்கனவே ஆபீஸிற்கு லீவ் எடுக்கிறேன் என்று கூறியது, இன்று சிவந்த கண்களோடு வந்தது என்று அவளுக்கு பொருந்தாத பல விஷயங்களை செய்தாயிற்று. இன்றும் அறைக்குள் ஓடி ஓடி போனால் அவளின் தாய்க்கு மட்டுமல்ல தந்தைக்கும் அவளின் வித்தியாசம் தெரிந்துவிடும். அதற்கு அப்புறம் அவர்களிடமிருந்து மறைப்பது என்பது நடவாத காரியம். அதனால் பல்லை கடித்துக்கொண்டு சிறிது நேரம் பொறுத்து பின் தன் அறைக்கு சென்றாள் மாயா. அறைக்கு வந்தவுடன் முதலில் மாயா செய்தது இன்டர்நெட்டில் யாருக்கேனும் கண்ட கனவுகள் நிஜமாய் நடந்திருக்கிறதா என்று தேடி பார்த்ததைத்தான். எவ்வளவு தேடியும் கனவு பலிதம் பற்றியும் என்ன கனவு வந்தால் என்ன பலன் என்று மட்டும்தான் இருந்தது. அவள் தேடியது போல ஒன்றும் கிடைக்காமல் ஒரு கணம் சோர்ந்த அவள் மறு கணத்தில் புத்துணர்வும் பெற்றாள். கனவில் அவள் கண்ட அடையாளத்திற்கும் நவீன் காட்டிய அடையாளத்திற்கும் என்ன அர்த்தம் என்று தேடி பார்க்கலானாள். அதனுடைய அர்த்தம் தெரிந்தால் எதற்காக இந்த கனவு வருகிறது என்றோ அல்லது அந்த அடையாளத்தின் அர்த்தம் புரிந்தால் அதை வைத்து அவளின் தேடலை தொடங்கலாம் என்று முடிவுடன் தேடத் தொடங்கினாள். 10 நிமிடங்கள் மட்டும்தான் தேடியிருப்பாள். ஆனால் அதற்குள் அவள் கண்களும் உடலும் அவளை தூங்கப் போக சொல்லி கெஞ்சியது. காலையில் காரணமே இல்லாமல் அழுதது, பின் நவீன், அதற்கு பின் கற்சலை மனிதன் என்று மாறி மாறி நடந்த நிகழ்ச்சிகளில் அவளது உள்ளமும் உடலும் மிகவும் களைத்திருந்தது. அதற்கு மேல் அவளது உடலை வாட்டாமல் நாளை தேடிக்கொள்ளலாம் என்று முடிவு பண்ணி தூங்கச் சென்றாள்.
தலையணையில் பட்டது மட்டும்தான் மாயாவிற்கு தெரியும். எப்படி தூங்கினாள், எப்பொழுது தூங்கினாள் என்பது எல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அடித்து போட்டது போல அப்படி ஒரு தூக்கம். எந்த கனவுகளும் இன்றி எழுந்தவளுக்கு ஒரு விதத்தில் இது பழக்கமும் ஆகிவிட்டது. கனவு எப்பொழுது வரும், எதற்காக வரும் என்ற முன்மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம். யாரையாவது அவள் சந்திக்கப் போகிறாள் என்றால் அன்று அவளுக்கு கண்டிப்பாய் கனவு வரும். அப்படி என்றால் இன்று அலையாவிருந்தால் யாரும் வரப்போவதில்லை என்று லகுவான மனதுடன் ஆபீஸிற்கு தயாரானாள். காலை உணவிற்காக கீழே செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருக்கும் போது மெலிதாய் மாயாவின் அறை தட்டப்பட்டது. இந்த வேளையில் யாராக இருக்கும் என்று எண்ணியபடி கதவை திறந்தவளின் முன்னே நின்றது அவள் தாய் காஞ்சனாதான். கீழே வா என்ற ஒரு வாக்கியத்துடன் இறங்கி சென்ற தாயை விசித்திரமாய் பார்த்தாள் மாயா. கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவளுக்கு மணி இன்னும் 9 ஆகவில்லையே, அதற்குள்ளாகவே அம்மா சாப்பிட வர சொல்லுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே கீழே ஹாலுக்கு சென்றவளுக்கு ஏதோ ஒன்று அங்கு வித்தியாசமாய் பட்டது. ஹாலில் தன் தந்தைக்கு எதிரே சோஃபாவில் அவளுக்கு முதுகை காட்டியவாறு யாரோ ஒருவர் அமர்ந்திருந்தார். சோழரின் வேலை விஷயமாக அவரை பிறர் பார்க்க வருவது அடிக்கடி நடக்கும் விஷயம்தான். ஆனால் அப்படி வருபவர்களை என்றுமே அவரின் தந்தை ஹாலில் அமர வைப்பது வழக்கம் கிடையாது. வந்த உடனேயே அவருடைய ஆபீஸ் ரூமிற்கு அழைத்து சென்று விடுவார். அப்படி இருக்க இன்று மட்டும் ஏன் இங்கு உட்கார வைத்திருக்கிறார் என்று எண்ணியபடியே டைனிங் ரூமை நோக்கி செல்லவிருந்தவளை இங்கே வரும்படி அழைத்தார் சோழன். இன்று நடப்பது எல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் கேள்வி கேட்காமல் அவளின் தந்தை அருகே சென்றாள் மாயா. மாயாவின் பார்வை அவளின் தந்தை முன்பு அமர்ந்திருந்தவன் மேல் விழுந்தது. அமர்ந்திருந்தவனை பார்த்தவளுக்கு ஒரு நொடி அவளின் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அவளின் தந்தை முன்பு அதிகாரமாய் அமர்ந்திருந்தது வேறு யாரும் அல்ல, நேற்று அவளை விலையை பேசிய அதே அவன்தான். இவர் எதற்காக இங்கே வந்தார்? இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று என் பெற்றோர் மூலம் எச்சரிக்க வந்திருப்பாரோ? அப்படியே கனவு விஷயத்தை கூறினாலும் இவரைத்தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றோ அல்லது அவர்களை ஏமாற்ற வந்தவர் என்றுதான் நினைப்பார்கள். அதனால் கண்டிப்பாய் கனவுகளை பற்றி இவர் பேசியிருக்க முடியாது. மனதிலுள்ளே கணக்கு போட்டவாறு முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் கவனத்துடன் அவனை நோக்கினாள். மாயாவின் தந்தை கேள்வியுடன் அவளை நோக்க அவர் கேள்வி கேட்பதற்கு முன் அவனே அமைதியான ஆனால் தெளிவான குரலில், உன் பெற்றோர்களை நான் சந்திக்க வரப்போவதை நீ அவர்களிடம் சொல்லவில்லையா? நான் உன் குடும்பத்தை பார்க்க வருவேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, சொல்ல மறந்து விட்டாயா என்றான் உரிமையோடு. அவனின் வருகையில் ஏற்கனவே திகைத்திருந்த அவளது மனது அவனது வார்த்தைகளில் நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள் அவள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.